Hello, my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய lesson Deep Water, which is written by William O. Douglas. A story of fear, struggle, and ultimate victory over terror. The story Deep Water is a personal narrative by William Douglas. ஆக்சுவலி இது ஒரு பர்சனல் நரேட்டிவ் விச் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரைட்டர் அவரை பற்றி அவரே எழுதிக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? ஒரு ரைட்டர் இன்னொருத்தரை பற்றி எழுதினார் அப்படின்னா அதுக்கு பேர் பயோகிராஃபி. இட் ரீகவுண்ட்ஸ் ஹவு த ஆத்தர் டெவலப்ட் அ ஃபியர் ஆஃப் வாட்டர் அஸ் அ சைல்ட் அண்ட் ஹவு ஹீ ஃபைனலி கான்குவர்ட் இட் த்ரூ கரேஜ் அண்ட் டெட்டர்மினேஷன். ஆக்சுவலி ஆத்தர் தண்ணியை பார்த்தா பயம், அவருக்கு சின்ன வயசுலேருந்து தண்ணியை பார்த்தா பயம், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். The theme of the story. The story explores the idea that fear is our greatest enemy. அதாவது இதோடைய தீம் என்ன அப்படின்னா பயம்தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு எனிமி. இட் ஷோஸ் தட் with willpower, persistence and training one can overcome even the deepest fear. அதாவது ஒருத்தருடைய willpower, அதாவது நிலையாக இருக்கிறது, willpower ட்ரைனிங்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஃபியராக இருந்தாலும் எவ்வளோ பயமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். The beginning, the first fear. When William Douglas was about 3 or 4 years old, he went to a beach in California with his father. His father held him tightly as they stood in the surf. சின்ன வயசில் ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது வில்லியம் டக்ளஸ் தன்னோட அப்பா கூட கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு போகிறாரு. அங்கே சர்ஃப் போயிட்டுருக்காங்க. அப்போ தன்னுடைய பையனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர். A huge wave knocked Douglas down. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய அலை அந்த பையனை அடித்து கீழே தள்ளி விட்டுருது. He was buried under water, choking and frightened. ஸோ அந்த பையன் தண்ணிக்குள்ளே முழுகிடுறான். தண்ணிக்குள்ளே முழுகினால என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப பயந்துடுறான். Although his father laughed, saying it was fun, the little boy felt terrified and shaken. ஆனால் அவங்க அப்பா அதை பார்த்து பயப்படலை. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பையனை விட்டுற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இது ஒரு ஃபன்னு ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அந்த பையனுக்கு அது ஃபன்னாக இல்லை. அது என்ன ஆகிடுது அப்படின்னா தனக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்கிடுது. The birth of fear. That incident created a childhood aversion to water. ஸோ அந்த இன்சிடெண்ட் தான் அந்த சின்ன பையனுக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே தண்ணினா பயம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுது. He avoided water whenever he could, yet deep down he wanted to learn swimming someday. ஸோ அதிலிருந்தே அந்த பையன் தண்ணி பக்கத்தில் போகணும்னாலே பயப்படுறான். எப்படியாவது ஸ்விம்மிங் கற்றுக்கணும், என்றைக்காவது ஒரு நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவனுக்கு இருக்குது. The YMCA pool. When he was around 10 or 11, Douglas decided to learn swimming at the YMCA pool in Yakima. டக்ளஸுக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும். அந்த நேரம் பார்த்து YMCA pool அப்படின்ற ஒரு ஸ்விம்மிங் பூலில், அது எங்கே இருக்குது அப்படின்னா யக்கிமா அப்படின்ற ஒரு பிளேஸில் அது லொக்கேட் ஆகிருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலில் YMCA பூலில் எப்படியாவது நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இட் வாஸ் சேஃப், ஒன்லி 2 or 3 feet deep at the shallow end and 9 feet at the deep end. ஸோ இது சேஃப், ரொம்ப சேஃப். அந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சேஃப். ஷாலோ எண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 2 to 3 feet அவ்வளோதான் ஆழம் இருக்கும். ஒரு 2 அடி 3 அடி தான் ஆழம் இருக்கும். அதே மாதிரி அந்த டீப் எண்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9 feet 9 அடி ஆழம் இருக்கும். Gaining confidence. He wore new swimming trunks and tried to learn by imitating others. ஸோ அவன் புதுசாக நியூ ஷூட், ஸ்விம்மிங் ஷூட் போட்டுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ட்ரை பண்ணுறான் மற்றவங்க மாதிரி எப்படியா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணுறான். அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை இவனும் பண்ணுறான். Slowly he was beginning to feel comfortable sitting on the edge and paddling in the water. ஸோ அப்படியே மெதுவாக கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்.
அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எஜ்ஜை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வாட்டரில் வந்து பேடலிங் பண்ணுறான். கையும் காலையும் அசைச்சு நீச்சல் அடிக்க கற்றுக்கிறான். The tragic incident. One day, when he was alone at the pool, a big, muscular boy came by about 18 years old. ஆக்சுவலி ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட் ஆகிடுது. ட்ராஜிக் அப்படின்னா வந்து ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட். என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, ஒரு நாள் வில்லியம் டக்ளஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்துடுறாரு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு. ஃபஸ்ட் ஆளாக இருக்கார். அந்த நேரத்தில் வேறு யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பிக் மஸ்குலர் பாய், ஒரு 18 வயசு உள்ள ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடி உள்ள ஒரு பையன் வரான். த புல்லிஸ் பிராங்க், ஹை ஸ்கின்னி, ஹவு டு யூ லைக் டு பி டக்ட். ஸோ அந்த பையன் பார்த்துட்டு ஹை ஸ்கின்னி அப்படின்னா, ஏன் ஸ்கின்னி அப்படின்னா வில்லியம் டக்ளஸ் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காப்புல, அதனால் ஹை ஸ்கின்னி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சேன்னா எப்படி இருக்கும் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லாஃபிங் த பாய் செட், ஹை ஸ்கின்னி, ஹவு டு யூ லைக் டு பி டக்ட். Before Douglas could react, he picked him up and threw him into the deep end of the pool. ஸோ ஹாய் ஸ்கின்னி அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு உள்ளே நீச்சல் அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுட்டு, உள்ளே முழுகிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுட்டு, டக்குன்னு என்ன பண்ணுறான் வில்லியம் டக்ளஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளார, இல்லை எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சொல்ல வாயை எடுக்கிறதுக்குள்ளாரையே என்ன ஆகிடுது அப்படின்னா, அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி போட்டுறான் அந்த பையன். A harrowing tale of survival and the birth of lifelong fear. ஸோ இதுதான் வந்து ஃபால், அந்த வில்லியம் டக்ளஸுக்கு ஃபால். அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் நமக்கு தெரியும், அவங்க அப்பா கூட போனது. இப்போ இது வந்து செகண்ட் இன்சிடெண்ட். ஸோ செகண்ட் இன்சிடெண்ட்டு இது எப்படி லைஃப் லாங்காக அவனுக்கு வந்து அந்த பயத்தை உண்டாக்கி கொண்டு போயிட்டே இருக்குது அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. டக்ளஸ் வென்ட் ஸ்ட்ரைட் டவுன் 9 feet deep like a stone. கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி வந்து அந்த கல் வேகமாக சல்லுன்னு உள்ளே போகுது, அது மாதிரி டக்ளஸும் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேகமாக அந்த 9 feet டீப், நம்ம ஆல்ரெடி சொன்னோம் வந்து டீப் எண்டு வந்து 9 அடி ஆழம் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா 9 டீப், அந்த 9 அடி ஆழத்துக்கு வந்து அந்த பையன் வந்து உள்ளே அப்படியே போகிறான். கல்லை தூக்கி போட்டால் எப்படி போகுமோ அது மாதிரி போகிறான். While falling, he made a plan to spring back up, grab the edge and paddle to safety. ஸோ அவன் உள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கான்ல, அப்படி இறங்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு பிளான் தோணுது. என்னென்னா, கீழே போன உடனே அந்த ஃப்ளோரை தொட்ட உடனே அங்கேருந்து அப்படியே ஒரு குயிக் ஜம்ப் பண்ணி வேகமாக மேலே வந்து அந்த எட்ஜில் இருந்து பிடிச்சிட்டு நம்ம பேடில் பண்ணணும், சேஃப்டியாக நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். He hit the bottom hard, gathered strength and pushed himself up. ஸோ அந்த பாட்டம் வந்து வேகமாக புஷ் பண்ணுறான். அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு மேலே புஷ் பண்ணி மேலே வரான். His lungs ached. His eyes and nose were burning, but he hoped to reach the surface. அவனுடைய லங்க்கு வந்து அப்படியே ரொம்ப வலியை எடுத்துருச்சு. அவனுடைய ஐஸ், நோஸு இதெல்லாம் வந்து எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நம்ம வந்து மேலே வந்துடணும், சர்ஃபேஸை ரீச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். When he opened his eyes, but there was no edge, only water all around. ஸோ அந்த இவன் எப்போ கண்ணை முழிச்சு பார்க்குறான், ஆனால் பார்த்தீங்கன்னா எட்ஜு எங்கேயுமே இல்லை. சுற்றி அந்த அவன் கண்ணு கட்டின தூரமெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த பயத்தினால வெறும் தண்ணி இருக்கிறது தான் தெரியுதே ஒழிய அந்த கரை ஓரம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. அந்த ஸ்விம்மிங் பூலோட எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. He tried to yell, but no sound came out. அப்படியே கத்தணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனால் வந்து அவனால் கத்தக்கூட முடியல, சவுண்டே வரல. He went down again என்ன ஆகுறான், முழுகி போயிட்டே இருக்கான். This time terror took over. இந்த டைம் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படியாவது நம்ம மேலே வந்துடணும், சர்வைவ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சான். இந்த டைம் என்ன ஆகிடுதுன்னா பயம் அதிகமாகிடுது. He kicked wildly, tried to push himself up again, but his efforts were weaker. ஸோ மறுபடியும் கிக் பண்ணணும், மறுபடியும் புஷ் பண்ணி மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுடைய எஃபோர்ட் வந்து அப்படியே வேஸ்ட்டாக போகுது. ஏன் வேஸ்ட்டாக போகுதுன்னா அவனுக்கு ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிக்குது. The water seemed endless. அந்த தண்ணி இருக்கிறதுக்கு முடிவே இல்லாத மாதிரி, அதாவது எங்கே பார்த்தாலும் தண்ணி, அவனுக்கு எந்த இடத்துக்கு போகணுன்னு தெரியல, எதுவுமே தெரியல. He rose again, his lungs ready to burst. He saw nothing but yellowish water and felt dizzy. ஸோ மறுபடியும் மேலே எழுந்திரிக்கிறான். அவனுடைய லங்ஸ் வந்து அப்படியே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது, பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவனால் எதுவுமே பார்க்க முடியல.
வெறும்னே வந்து எல்லோயிஷ் வாட்டர் தான் இருக்குது. அப்படியே மயக்க வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நவ் ஆல் எனர்ஜி வாஸ் கான். அவனுடைய எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. ஹி ஃபெல்ட் பேரலைஸ்ட், நம் அண்ட் டிசி. இவனால் கைகால அசைக்க முடியல. எல்லாமே அப்படியே வந்து அப்படியே அவனால் அசைக்க முடியாத அளவுக்கு மதத்து போயிடுச்சு அவனுடைய கைகால் எல்லாமே. அவனுக்கு அப்படியே மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. ஹி ஸ்டாப்டு ஸ்ட்ரகிளிங். இனிமேல் வந்து போராடுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். எவ்ரி திங் பிகேம் டார்க் அண்ட் சைலண்ட். அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே எல்லாமே சைலண்ட் ஆகிடுது, எல்லாமே டார்க் ஆகிடுது அவனை பொறுத்த வரையும். He felt as though he was floating in peace. There was no fear, no panic, only calmness. Then everything went blank. So, he was floating in peace. இந்த எல்லாமே சைலண்ட் ஆகிடுது, டார்க் ஆகிடுது இல்லை. அதனால் வந்து அவ்வளோதான். அவன் நினச்சான், அவ்வளோதான் நம்ம இறந்து போயிட போகிறோம், ஒன்றுமே அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சி பேனிக் ஆகாமல் அப்படியே காமாக இருக்கான். எவ்ரி திங் வெண்ட் பிளாங்க். எதுவுமே அவனுக்கு வந்து இப்போ தெரியல, எல்லாமே பிளாங்க் ஆகிடுது. When he regained consciousness, he was lying beside the pool, vomiting water. ஸோ மறுபடியும் அவனுக்கு அந்த கான்சியஸ்னஸ் வருது. அவனுடைய கண்ணை முழிச்சு பார்க்குறான். அப்போ பார்த்தா பூலுக்கு பக்கத்தில் படுத்து கிடக்கிறான். இது வாட்டரை வந்து வாமிட் பண்ணிகிட்ருக்கான். I was only fooling the big boy who had thrown him in said casually. அந்த ஒரு பையன் வந்து தூக்கி போட்டாலும், ஒரு 18 வயசு பையன் வந்து அந்த வில்லியம் டக்ளஸை தூக்கி போட்டாலும் தண்ணிக்குள்ளே. அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, சாரிப்பா, நான் வந்து சும்மா சாதாரணமாக ஜாலிக்காக தூக்கி போட்டேன், ஃபூல் பண்ணுறதுக்காக தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் அனுபவித்தது யார்? இவன் தானே. டக்ளஸ் வாஸ் ட்ரம்பிளிங். அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, அப்படியே கிடுகிடுன்னு நடுங்குது. ஹி குட் நாட் மூவ் ஆர் ஸ்பீக் ப்ராப்பர்லி. அவனால் பேசவும் முடியல, அங்கிட்டிருந்து போகவும் முடியல. தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேர்ட் ஹிம் டீப்லி. ஹிஸ் ஃபியர் ஆஃப் வாட்டர் க்ரூ இன்டு அ லைஃப் லாங் டெரர். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸு கடைசி வரைக்கும் அவனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. லைஃப் லாங் டெரராக இருக்க போகுது இந்த அவனுடைய அந்த பயம். ஈவன் ஆஸ் அன் அடல்ட் தட் ஃபியர் ஹாண்டட் ஹிம். ஈவன் அடல்ட் ஆனதுக்கப்புறமே கொஞ்சம் வயசாகிடுது, ஒரு நியர்லி 20-25 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து தண்ணியை பார்த்தா பயம் தாங்க முடியல. வென் எவர் ஹி வாஸ் நியர் வாட்டர், அ ரிவர், அ லேக் ஆர் ஈவன் அ பாத் டப், ஹிஸ் பாடி வுட் ஃப்ரீஸ் வித் பேனிக். ஸோ எப்பெல்லாம் தண்ணிக்கு பக்கத்தில் போகிறானோ, லைக் ரிவராக இருக்கட்டும், லேக்காக இருக்கட்டும், இல்லை பாத் டப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, போகும்போதெல்லாம் அவனுக்கு வந்து பேனிக் ஆகிடுறான். அவனோட உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது. ஐயோ அவ்வளோதான், நம்ம தென் ஹி சாங்க் ஒன்ஸ் மோர், நம்ம முழுகி சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு தோணுது. இயர்ஸ் லேட்டர் டக்ளஸ் டிசைடட் ஹி வுட் நோ லாங்கர் லெட் ஃபியர் ரூல் ஹிஸ் லைஃப். ஸோ ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து டக்ளஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு டிசைட் பண்ணுறான், ஒரு முடிவு எடுக்கிறான். என்னென்னா, இது வரைக்கும் பயம்தான் நம்மளை துரத்திக்கிட்டு இருந்துச்சு, பயம்தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு, இனிமேல் அதை ரூல் பண்ணக்கூடாது, நம்ம தான் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, ஹி ஹேட் அன் இன்ஸ்ட்ரக்டர் டு டீச் ஹிம் ஸ்விம்மிங் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இவன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வந்து ஹையர் பண்ணுறான். ஒரு நல்ல ஸ்விம்மிங் கற்றுத்தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வந்து ஹையர் பண்ணுறான், வேலைக்கு வைக்கிறான். வேலைக்கு வச்சுட்டு எப்படியாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். The instructor attached a belt and a rope to Douglas and made him practice back and forth across the pool. ஸோ இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவனுடைய இடுப்பில் வந்து பெல்ட்டோட ரோப்பை அட்டாச் பண்ணி, அப்புறம் வெளியில் ஒரு கம்பத்தில் அட்டாச் பண்ணியோ இல்லை கையில் பிடிச்சிக்கிட்டோ அது அப்படியே பூலில் வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அட் த அதர் எண்ட் புல்லை வாஸ் ஆப்ரேட்டட் பை த இன்ஸ்ட்ரக்டர். த அதர் எண்ட், இன்னொரு எண்டில் வந்து அந்த ரோப்பை பிடிச்சிட்டு அதை ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா, நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. ஃபார் 3 months ஹி ப்ராக்டிஸ் ப்ரீதிங் இன் அண்ட் அவுட். ஒரு 3 மாதம் அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான், ப்ரீத் இன் அண்ட் அவுட் ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான். கிக்கிங் ஹிஸ் லெக்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங், அதாவது பெடலிங் பண்ணுறதுக்கும் அப்புறம் அப்படியே மிதக்கிறதுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஹி மூவ்ட் லைக் எ மிஷின் பட் த டெரர் ஸ்டில் லர்க்டு ஹிம் இன்சைட் ஹிம். அவன் வந்து மிஷின் மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறான். இருந்தாலும் அந்த பயம் வந்து அவனுக்கு தடுக்குது. பயம் அவனுக்குள்ளே இருக்குது, இன்னும் அவனை விட்டு பயம் போகலை. They came leg practice, arm strokes and coordination. Then came
அப்புறம் வந்து லெக் ப்ராக்டிஸ், ஆர்ம் ஸ்ட்ரோக்ஸு, கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸ்லோலி ஹி பிகன் டு ஸ்விம் இண்டிபெண்டன்ட்லி தோ த ஓல்டு ஃபியர் ஆஃபன் ரிட்டர்ன் சடன்லி. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, இனிமேல் தனியாக இண்டிபெண்ட்டாக அவனால் ஸ்விம்மிங் பண்ண முடியும். இப்போ அவன் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டான் ஆக்சுவலி. இருந்தாலுமே அந்த பயம் வந்து அப்பப்போ வந்து போகுது அவனுக்கு. Now you can swim. After months of training, the instructor told him, now you can swim. But Douglas knew fear was still not fully gone. ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து, நிறைய மாதங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துட்றான். ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு, இனிமேல் நீ தனியாக ஸ்விம் பண்ணலாம்ப்பா, உனக்கு நல்லா ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சிச்சுப்பா, இனிமேல் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலுமே வந்து அவனுக்குள்ளே இருந்த பயம் இன்னும் போகலை. ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்த பயம் இல்லையா, அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே போகாது. அதனால் அவன் இன்னமும் பயந்துட்டு தான் இருக்கிறான். ஃபேஸிங் த ஃபியர் அலோன். டு டெஸ்ட் ஹிம்செல்ஃப் ஹி வெண்ட் அலோன் டு லேக் வென்ட்வர்த் இன் நியூ ஹாம்ஸ்பயர். ஸோ இவன் ஒரு லேக், வென்ட்வர்த் லேக்குக்கு போகிறான். இது எங்கே இருக்குன்னு அப்படின்னா நியூ ஹாம்ஸ்பயரில் இருக்குது. அங்கே போய் தன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறான். ஓகே, நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்ண முடியுமா தனியாக அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ண போகிறான். ஹி டைவ்ட் இன் அண்ட் ஸ்வாம் அக்ராஸ் த லேக் பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ இவன் டைவ் பண்ணிவிட்டு அந்த லேக்கில் வந்து இந்த பக்கட்டும் போயிட்டு வரான். த ஃபியர் ரிட்டர்ன்டு ஃபார் அ மொமெண்ட் பட் ஹி ஃபாட் இட். ஆனாலும் அந்த பயம் வருது. பயம் வந்தாலும் என்ன பண்ணுறான்னா அந்த பயத்தை எதிர்த்து போராடுறான் இப்போது. தென் ஹி வென்ட் டு வார்ம் லேக். அதுக்கப்புறம் வார்ம் லேக் போகிறான். தேர் வென் த ஃபியர் ட்ரை டு ரைஸ் அகெயின் ஹி ஷவுட்டட். மறுபடியும் வந்து அந்த பயம் வந்து அவனுக்குள்ளே உருவாகும் போது அவன் ஷவுட் பண்ணுறான், என்னையே நீ பயமுறுத்த போறியா? வெல் மிஸ்டர், வாட் டு யூ திங்க் யூ கேன் டூ டு மீ? உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ? எனக்கு என்ன அவ்வளோ பயம்னு நினச்சியா? அண்ட் த டெரர் ஃப்ளட். இனிமேல் உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சவுண்டாக வந்து ஷவுட் பண்ணிடுறான். Douglas realized that the fear of death was worse than death itself. Douglas realized that the fear of death was worse than death itself. அதாவது ஒரு சாக போகிறோம் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதே வந்து பெரிய, எப்படி சொல்கிறது, அதுவே வந்து ஒரு டெத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்ஸ் யூ ஃபேஸ் ஃபியர் டைரக்ட்லி இட் லாஸஸ் இட்ஸ் பவர். இப்போ வந்து அந்த ஃபியரை வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது என்ன ஆகிடும் அப்படின்னா அதோட பவரை வந்து இழந்துடும். He understood that courage is not the absence of fear. It is the ability to face and overcome it through willpower and determination. ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு புரிய வருது என்ன அப்படின்னா, கரேஜ் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர். கரேஜ், தைரியம் வந்து ஃபியர் இல்லாத போது வரக்கூடியது ஃபியர் கிடையாது, கரேஜ் கிடையாது. இட்ஸ் த எபிலிட்டி டு ஃபேஸ். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதுதான் தைரியம், அதுதான் கரேஜ். அண்ட் ஓவர் கம் இட் த்ரூ வில் பவர். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், அதை மீறி எப்படி நம்ம வரோம், அதுதான் வில் பவர் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. த்ரூ பேஷன்ஸ், ப்ராக்டிஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் டக்ளஸ் எமர்ஜ்ட் விக்ட்ரியஸ். கடைசியில் நம்ம முன்னாடியே இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரி பேஷன், ப்ராக்டிஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் அது என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா விக்ட்ரி கொண்டு வந்திருக்கு. ஹி ஹேட் கான்கயர்ட் ஹிஸ் டீப்பஸ்ட் ஃபியர். இப்போ தான் வந்து அவர் தன்னுடைய ஃபியரை வந்து கான்கொயர் பண்ணியிருக்காரு. த எக்ஸ்பீரியன்ஸ் டாட் ஹிம் ஆல் வி ஹாவ் டு ஃபியர் இஸ் ஃபியர் இட் செல்ஃப். ஆல் இதுதான் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஆல் வி ஹாவ் டு ஃபியர் இஸ் ஃபியர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாரு.